உயர்கல்வித்துறையே கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்று நிரந்தரப்படுத்து கௌரவ விரிவுரையாளர்களை நிரந்தரப்படுத்து வழங்கிடு ஊதியத்தை உயர்த்தி வழங்கிடு எத்தனை காலம் இப்படியே இருப்பதே படியுங்கள் நான் இருக்கிறேன் என்று சொன்ன முதல்வர் ஐயா படித்த நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் படித்த ஆசிரியர்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் இரக்கமில்லையா முதல்வர் ஐயா இரக்கமில்லையா 40 கௌரவ விரிவுரையாளர்கள் இருந்தனர். 1 ரூபாய் கூட இழப்பீடு தர முடியாதா? இழப்பீடு வழங்கு இறந்தவர்க்கு இழப்பீடு வழங்கு உயர் கல்வி படித்தவர்களை நடுத்தருவில் நிற்காதே இந்தியாவில் உயர்கல்வியில் முதன்மை மாநிலம் அதற்கு காரணமான ஆசிரியர்களோ கடைசி லீலை